அந்த கிழிஞ்ச நைட்டி வீட்டில தானே இருக்கும் அப்படின்னு கிழிந்த ஆடைகளை உடுத்துறது, கிழிந்த புடவைகளை கட்டுறது, நல்ல புடவை நான் இப்ப வாங்கின சின்ன பொத்தல் தான் அப்படிலாம் சொல்லி கட்டுறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது சரியா தவறா? கட்டலாமா போடலாமா போடக்கூடாதுன்னு நினைக்கிறது உதவி. ஆனா 90% ஆளுங்க அதை போடுறாங்க. எது கிழிஞ்சி துணி தச்சு போடுறது. நான் சொல்றதை மட்டும் கரெக்டா ஒரு 6 months எல்லாம் கடைப்பிடிக்கட்டும். ஒரு 90 நாள் 120 நாள் 150 நாள் ஒரு 5 மாதம் கடைப்பிடிக்கட்டும். அவங்க அதான பலன் அவங்க கரெக்டான விஷயம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசாக பயன்படுத்துங்க. ஓரளவுக்கு வெளுத்து போச்சா மாற்றிருங்க, அருந்து போச்சா மாற்றிருங்க. இது எல்லாமே மாற்றினா இதற்கான நன்மை தரித்திரம்ன்ற விஷயம் நிற்காது. வருமானம் வருமானம் நிற்கும். மர்ஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். நிறைய தகவல் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கிழிந்த ஆடைகள். கிழிந்த ஆடைகளை உடுத்தக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் நம்ம நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு இல்லை, இருக்கும் அவங்க கிட்ட. ஆனா ஏதோ ஒரு சென்டிமெண்டா இல்ல அந்த ட்ரெஸ் மேல இருக்கிற அஃபெக்ஷனா என்னன்னு தெரியல, அந்த கிழிஞ்ச நைட்டி வீட்டுல தானே இருக்கும் அப்படின்னு கிழிந்த ஆடைகளை உடுத்துறது, கிழிந்த புடவைகளை கட்டுறது, நல்ல புடவை நான் இப்ப வாங்கின சின்ன பொத்தல் தான் அப்படிலாம் சொல்லி கட்டுறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது சரியா தவறா? கட்டலாமா கட்டக்கூடாதா? கேட்டீங்க. ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் இருக்குது முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கேட்டதில் 2 பாயிண்ட் சொல்கிறேன். இது என்னடா மாலிக் பாய் மாந்திரிகர் இது பேசுகிறாருன்னு கிடையாது. தினசரி ஒரு வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்குது. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் துக்கம் கர்மாவும் என்னென்ன விஷயமோ அதுதான் பேசிட்டு வரோம். அது ரிலேட்டடாக தான் இப்போ நீங்கள் கேட்டுதான் என்னென்னு. இப்போது நிறைய பேர் மனசில் அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குது. என்னென்னு கிழிஞ்சதை போடலாமா போடக்கூடாதுன்னு. ஆனால் அதை போடலாமா போடக்கூடாதுன்னு நினைக்கிறது உதவி. ஆனால் 90% ஆளுங்க அதை போடுறாங்க. எது கிழிஞ்சி துணி தச்சு போடுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப என்ன சொல்றது, வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்களே கேட்டால் அதை அணையக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா துணின்றது நம்ம மானத்தை மறைக்கிறதுக்கான விஷயம். நம்ம ஸ்டைலுக்காக போடுறது பார்த்தீங்கன்னா அப்பாற்பட்ட விஷயம். நம்ம அதான் காலத்துலேருந்து வந்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துணி இல்லாமல் இருந்தால் அதுக்கப்புறம் இலையை கட்டு அதுக்கப்புறம் துணி கட்ட ஆரம்பிச்சது நம்ம. அப்படி துணின்றது முக்கியமாக எப்படி நம்மளுக்கு தண்ணி உணவு காற்று நீர் நெருப்பு முக்கியமோ அந்த மாதிரி உடைன்றது ஒரு முக்கியம். ஏன்னா இது இல்லாமல் கூட நீங்கள் வாழ்ந்துடலாம். இயற்கை காற்று இல்லாமல் கூட ஏசியில் வாழ்ந்துடலாம், ஃபேன் இல்லாமல் கூட இயற்கை எதனா ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் துணி இல்லாமல் உங்களால் ஒரு சொட்டு கூட நடக்க முடியாது. அதுவும் இல்லாத நடக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா புத்திசாலி இல்லாத ஆளுங்க. இந்த ரோட்டில் சுற்றுறவங்க துணியும் அதுதான் சொல்கிறது உண்மை. அந்த பைத்தியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. ஏன்னா அவங்க உடம்புல துணி இருக்காதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க புத்திசாலி அந்த மாதிரி இருக்குது. இப்போது உடையலாமா உடையக்கூடாதா அப்படின்னா 100க்கு 100% கிழிஞ்ச துணி போடவே கூடாதுமா. ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் 2 விஷயம். கிழிஞ்ச துணியும் போடக்கூடாது, அதே மாதிரி வெளுத்து போன துணியும் போடக்கூடாது. போடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றதை மட்டும் கரெக்டா ஒரு 6 months எல்லாம் கடைப்பிடிக்கட்டும். ஒரு 90 நாள் 120 நாள் 150 நாள் ஒரு 5 மாதம் கடைப்பிடிக்கட்டும். அவங்க அதான பலன் அவங்க கரெக்டான விஷயம் ரிசல்ட் கிடைக்கும். துணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணணும். வெளுத்து போகிற மாதிரி இருந்தால் மக்கி போகிற வெளுத்து போகிற மாதிரி இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு வேறு வாங்கிக்கணும். நீங்கள் போய் ரைமண்ட் ஷோமில் போய் 2000 5000 கோட் வாங்கி போட சொல்ல, உங்கள் சக்திக்கு முடிஞ்ச 150 சட்டை கூட வாங்கி போடுங்க. காஸ்ட்லியாக வாங்குற காசுக்கு வச்சு 4 சட்டை வாங்கி ஒரு கொஞ்சம் மீடியமான துணி வாங்கி போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கிழிஞ்ச துணி போடாதீங்க. அது ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும். பெண்களும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு கிழிஞ்சு போய் வீட்டில் போடுவாங்க. வீட்டில் தானே இருக்கும், எங்கே போகிற வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் செட்டில் போவாங்க. வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி கிழிஞ்ச துணியை பயன்படுத்தக்கூடாது. கிழிஞ்ச பர்ஸையும் பயன்படுத்தக்கூடாது. 2மே தங்காது. கிழிஞ்ச துணி முக்கியமானது, 2வது கிழிஞ்ச பர்ஸு போடுங்க. அதே மாதிரி அருந்து போன செப்பல் தச்சு போடுறது. இது எல்லாமே எதில் குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தரித்திரத்தை குறிக்கும். இப்போ நம்ம கிழிஞ்சி போடுறது என்ன ஆகிட போகுது, தெய்வம் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாருன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டார், உனக்கான படி அளக்க மாட்டார்ல, உனக்கானது உனக்கு வந்தே சேரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சில விதின்னு ஒன்று இருக்குல்ல, சில மாற்றங்கள் ஒன்று இருக்குல்ல, உங்களை நீங்கள் மாற்றணும் இல்லையா. ஏன் கிழிஞ்சு போடணும் அவசியம்? அது கிழியறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வெளுத்து போச்சு மக்கி போச்சுனாலே அதை மாற்றிட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி போடுங்க. பழைய துணி பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் அணையாதீங்க. 1. 2வது பர்ஸும் அதே மாதிரி தான் கிழிஞ்சு போனால் அணையக்கூடாது. 3வது அறந்த சப்பலும் தைச்சி போடக்கூடாது. அறந்துச்சா போட்டுருங்க. புதுசாக வாங்கினீங்க
செட்டாவில் அறந்துச்சுன்னா போடலாம். பாதி தேஞ்சி இருந்து அறந்துச்சுன்னா தைச்சி போடாதீங்க. அது உங்களை விட்டு விலகுதுன்னு அர்த்தம். தரித்திரம் விலகுது, தூக்கி போட்டு வேறு செப்பல் ஒன்று வாங்கிட்டு போங்க. இப்போ சொல்கிறேன், எது வேணாலும் நான் புதுசு போடுங்க. ஆனால் கம்மி ரேட்டில் கூட வாங்கி போடலாம். அதிகமாக தான் போடணும், ரிச்சாக தான் போடணும் அவசியம் இல்லையே. ஒன்று. இதில் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், லோ கிளாஸோ மிடில் கிளாஸோ ஹை கிளாஸோ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, பண்டிகைன்னு ஒன்று வந்துட்டாலே, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் சரி, பண்டிகைன்னு வந்துட்டாலே வயசானவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி தயவு செஞ்சு புது துணி போடணும். ஒரு நல்ல விஷயத்துக்கு புது துணி போடணும். எப்படி நம்ம போடணும்? சொந்த வீடுக்கு பாதுகாசனா மட்டும் புது துணி போட்டால் போதாது. நீங்கள் ஒரு வீடு விட்டு வீடு வாடகை வீடு போகிறீங்கன்னா கூட ஒரு நல்ல துணி போட்டுட்டு, சுத்தமான துணியை போட்டுட்டு, நல்ல ஆடையை அணிஞ்சிட்டு அந்த வீட்டில் போய் பால் காசணும். ஏன்னா நீங்கள் வாடகைக்கு தான் போகிறீங்க. நம்ம லீஸுக்கு போகிறோமோ வாடகைக்கு போகிறோமோ அப்பார்ட்மெண்ட். ஆனால் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு ஒரு பிரம்ம முகத்தில் ஒரு தண்ணி வைக்க போகிறோம், உப்பு தண்ணி வைக்க போகிறோம், வீடு காலில் போகிறோன்னும் போது நல்லா சுற்றிட்டு குளிச்சிக்கிட்டு சுத்தபத்தமாகி நம்ம மெயின்டை ஃப்ரீயாக வச்சு புது ஆடையை அணைஞ்சிட்டு போய் நம்ம பால் காசணும். நீங்கள் வாங்கி வச்ச பழைய சட்டை இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாள் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி புது துணியாக போட்டுட்டு போயிட்டு நம்ம ஒரு பால் காசுறதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறதோ, எவ்வளோ புது துணியை பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான வருமானம் பெருகி கொண்டே இருக்கும். கையில் காசும் தங்கும். ஏன் இவ்வளவு நடக்கும்னு சொல்கிறேன்னா, தரித்திரன்ற ஒரு விஷயம் நிற்காது. ஏன்னா எப்போவுமே நீங்கள் பிரைட்டாக இருப்பீங்க. பார்க்குறவங்க பாருங்க, இப்போ அவனுக்கு என்னப்பா இருக்கும், நல்லா இருக்கம்பா, சாப்பிட்டீங்களா, பகுதி சோறு சாப்பிட்டீங்களா, பிரியாணி சாப்பிட்டீங்களா, அது தெரியாது. ஏன்னா நம்மளை ஒருத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது அவங்க ட்ரெஸ்ஸிங்கில், அவங்க செப்பல், ஃபோனு, அவங்களோட வண்டி தான். ஆமாம், உண்மைதான். இப்போ அதுதான் போயிட்டுருக்கு சொசைட்டியில். ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸிங்கில் அவங்க என்ன சொல்கிறது, ஒரு கொத்தனாரில் சேர்ந்தாலும் சரி, ஒரு பைக்கில் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி பாருங்களேன், இவர் கொத்தனாரா இல்லை யார் சூப்பர்வைசரா இல்லை இன்ஜினியரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு எந்த வேலை செய்கிறோம், நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுற அவசியம்லாம் கிடையாதுமா. அது நம்மளை மாற்றிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு, இந்த பழைய துணி, கிழிஞ்ச துணி, வெளுத்து போனது, அருந்த செப்பல், அருந்த பர்ஸு, தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசாக பயன்படுத்துங்க. ஓரளவுக்கு வெளுத்து போச்சா மாற்றிடுங்க, அருந்து போச்சா மாற்றிடுங்க. இதெல்லாமே மாற்றினா இதற்கான நன்மை தரித்திரம்ன்ற விஷயம் நிற்காது. வருமானம் நிற்கும். அதுதான். இதை செஞ்சு பாருங்கள், 100% ரிசல்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பாய், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. கிழிந்த உடைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னதற்கு நன்றி பாய். நன்றிமா.